மதுரை கொடிமங்கலத்தில் முறைகேடாக இயங்கி வந்த மனநல காப்பகத்திலிருந்து 222 பேரை விடுவிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயக மாதர் சங்கத்தைச் சேர்ந்த முத்துராணி தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ராமசுப்பிரமணியன், வேலுமணி ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்தனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தனியார் பள்ளி உரிமையாளர் ஒருவர் இளைஞரிடம் 50 லட்சம் ரூபாய் பணம் வசூலித்து மோசடி செய்துள்ளார். கோவை மாவட்டம் இடையர்பாளையத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் போலி விசா மூலம் சிங்கப்பூருக்கு 10 இளைஞர்களை வேலைக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அங்கு சென்ற இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் வேலை கிடைக்காததால் ஏமாந்து மீண்டும் கோவை திரும்பினர். கோவை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் உணவு விடுதி ஒன்றில் பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்ட 2 கர்ப்பிணி பெண்கள் மற்றும் 50 குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டு மயங்கி விழுந்தனர். உணவில் விஷம் கலந்து இருந்ததால் பாதிக்கப்பட்ட இவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை முடிந்த பின்னர் வீடு திரும்பினர். ஈரோடு மாவட்டம் குஜ்ஜியம்பாளையம் கிராமத்தில் நுழைந்த காட்டுப்பன்றி 2 பேரை கடித்து குதறியது. இதில் பந்தேஷ் என்பவர் உயிரிழந்தார். பசுவராஜ் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் அருகே புதுச்சேரியிலிருந்து காரில் கடத்தி கொண்டு வந்த சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது பாட்டில்கள் எரிசாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். மது கடத்தல் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதுமலை பகுதியில் ஒரே இடத்தில் அதிக யானைகள் இருப்பதால் இதனை காண குழந்தைகள் உட்பட சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஏற்கனவே இங்கு 24 யானைகள் இருந்தன. அண்மையில் திருவண்ணாமலையிலிருந்து வருகை தந்த மேலும் 3 யானைகளுடன் மொத்தம் 27 யானைகள் செய்யும் சேட்டைகளை கண்டு ரசித்து மகிழ சுற்றுலா பயணிகள் முதுமலையில் குவிந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் செங்கல்சூளை அரிசி ஆலையில் கொத்தடிமைகளாக இருந்த 2 குழந்தைகள் உட்பட 17 பேர் மீட்கப்பட்டனர். பொன்னேரி கோட்டாட்சியருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்த கோரியும் கூலியை 167 ரூபாயாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் வருகிற 25ஆம் தேதி சென்னை கோட்டை முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் அறிவித்துள்ளது. இதனை அச்சங்கத்தின் தமிழ் மாநில குழு தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான லாசர் திருவாரூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் அரங்கநாதம்பேட்டை அச்சமாபுரம் பகுதியில் பாயும் காவேரி ஆற்றில் மணல் அள்ளிய 8 பொக்லைன் மற்றும் 100க்கும் மேற்பட்ட லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைப்பிடித்தனர். இங்கு மணல் அள்ள மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்து விரைந்து வந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தென்னிந்தியாவின் மிகப்பெரிய புத்தக கண்காட்சி நெய்வேலியில் தொடங்கியுள்ளது. 150க்கும் மேற்பட்ட புத்தக வெளியீட்டாளர்கள் பங்கேற்கும் இந்த கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறும். தினத்தந்தி குழுமத்தின் தந்தி பதிப்பகம் சார்பில் வெளியிடப்பட்ட புத்தகங்களுக்கு கண்காட்சியில் 20% தள்ளுபடி அளிக்கப்பட்டுள்ளது. புத்தக கண்காட்சிக்கு பார்வையாளர்கள் எளிதில் வந்து செல்ல NLC நிறுவனம் சிறப்பு பேருந்து வசதி செய்துள்ளது. நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அடர்த்தியான மேகமூட்டம் காணப்படுகிறது. இதனால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு மெதுவாக ஊர்ந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது.